நான் தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசன் நடுநிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து கௌதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து நம்ம வந்து நல்லா படிக்கணும், நம்ம வந்து நல்லா படித்தாதான் வந்து எல்லாருக்கும் வந்து நம்மளால வந்து உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு லட்சியத்தை நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம தினம் தினம் வந்து அதுக்கு வந்து உழைக்கணும். நம்ம வந்து தினமும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகரணும். நம்ம வந்து பின்னாடி மட்டும் போகவே கூடாது. 10 ஸ்டெப்பு நகரணும், அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்டெப் நகரணும், அப்படி இல்லைன்னா நின்ற இடத்துலயே நிற்கணும். நம்ம வந்து பின்னாடி மட்டும் போவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. அதில் வந்து கடவுளால் முடியாத செயலை வந்து நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு நினச்சி நம்ம ஒவ்வொரு நாள் வந்து முயற்சி செஞ்சால் நம்மளால வந்து அது முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து அம்மா அப்பாக்காக வந்து நம்ம வந்து படிக்கணும், நல்லா படித்து ரேங்க் வாங்கணும், நம்ம வந்து படித்தா மட்டும்தான் வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அவங்க அப்பா வந்து கலெக்டராக இருந்தனால வந்து அவங்க அப்பா தான் வந்து அவங்களோட ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொன்னதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் பிரஜித். தேவகோட்டை சேர்மன் மாணிக்கவாசன் நடுநிலைப்பள்ளி 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து சின்ன வயசுலேயே வந்து ஒரு கோல் செட் பண்ணிக்கணும், அப்புறம் வந்து நம்ம வந்து பின்னாடியே வந்து போகக்கூடாது, அந்த கோலை வந்து நம்ம சின்ன பிள்ளையில வந்து செட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார் வந்து நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சார்கிட்ட நான் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். அதில் வந்து இப்போ வந்து ஒரு மாவட்டத்துக்கு வந்து சிவகங்கை மாவட்டம்னா அந்த மாவட்டத்துக்குள்ளே வந்து நம்ம வந்து வாக்கி டாக்கியில் வந்து பேச முடியும், அதே வந்து வெளி மாவட்டத்துக்கெல்லாம் அப்படிலாம் பேச முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்து அவங்க அப்பா வந்து ரோல் மாடலாக வந்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் வந்து 26வது ரேங்க் வந்து எடுத்திருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மா கனிஷ்கா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் பேர் வந்து திரு கௌதம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்து சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நமக்கே தெரியும், நம்ம ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு. அப்படி நல்லா இல்லை அப்படின்னா வந்து டீச்சர்ஸ் வந்து அதை வந்து கேட்டு நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து ஒரு திருக்குறள் சொல்லியிருந்தாங்க. கடவுளாலே முடியலை அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வந்து முயற்சி செஞ்சோம் அப்படின்னா வந்து அதை வந்து கண்டிப்பா நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் வந்து 26வது ரேங்க் வந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களோட ரோல் மாடல் வந்து அவங்க அப்பா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஜாப் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சில பேர் வந்து ஏமாத்துவாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து இது பண்ணக்கூடாது, அவங்கள்ட்டலாம் போயிட்டு ஜாப் வாங்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சார் வந்ததுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம்.